வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் யோஷன். பாகிஸ்தான் எல்லையில் இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு திறன்களை குறிப்பிடத்தக்க அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் வகையில் இந்திய ராணுவம் ஜூன் 18ஆம் தேதி முதல் ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார்லைனர் ஆளற்ற விமானத்தை பிறகுள்ளது. திருஷ்டி 10 ஆளற்ற விமானம் என்ற பெயரிலும் அறியப்படும் ஹெர்ம்ஸ் 900 இந்திய ராணுவம் மற்றும் கடற்படை உட்பட இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்தியாவின் அதானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் மற்றும் இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான ஹைதராபாத்தை தளமாக கொண்டு அதானி எல்பிட் இந்திய லிமிடெட் மூலம் இந்த ஆளற்ற விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்திய ராணுவத்திற்காக வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட 2 ஆளற்ற விமானங்களில் முதலாவது ஜூன் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் வைத்து இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சால் படைகளுக்கு வழங்கப்பட்டு அவசரகால அதிகாரிகளின் கீழ் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆளற்ற விமானங்கள் வாங்கப்படுகின்றன என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய ராணுவம் அதன் 16 ராணுவ தளத்தில் ஹெர்ம்ஸ் 900 ஸ்டார்லைனர் ஆளற்ற விமானங்களை நிறுத்தும். அங்கிருந்து பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லை முழுவதையும் கண்காணிக்க முடியும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். முதல் ஹெர்ம்ஸ் 900 இந்த ஆண்டு ஜனவரியில் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது ஆளற்ற விமானத்தை ராணுவம் எடுத்துக் கொள்கிறது. மேலும் 3வது ஆளற்ற விமானம் இந்திய கடற்படைக்கும் 4வது ராணுவத்திற்கும் வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்திய ராணுவம் இந்த நிறுவனத்திடம் இருந்து இந்த 2 ஆளற்ற விமானங்களுக்கான ஒப்பந்தங்களை அவசரகால விதிகளின் கீழ் செய்யப்படும் போது அதற்கான நிபந்தனைகளில் ஒன்று விற்பனையாளர்களால் வழங்கப்படும் அமைப்புகளின் பாகங்களில் 60% அதிகமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஆளற்ற விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இருக்க வேண்டும். இந்திய ராணுவம் ஏற்கனவே ஹெரான் மார்க் 1 மற்றும் மார்க் 2 ஆளற்ற விமானங்களை இயக்குகிறது. மேலும் படைகளுக்காக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அவசரகால கொள்முதல்களின் கடைசி தவணையின் கீழ் திருஷ்டி 10 அல்லது ஹெர்ம்ஸ் 900 ஆளற்ற விமானங்களுக்கான ஒப்பந்தங்களையும் செய்துள்ளது. ஆளற்ற விமானங்களுக்கான தொழில்நுட்பத்தை மாற்றுவதற்காக இஸ்ரேலிய நிறுவனமான எல்பிட்டுடன் அதானி டிஃபென்ஸ் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அந்த ஒப்பந்தத்தில் ஆளற்ற விமானங்களின் பாகங்களில் 70% உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை மேலும் அதிகரிக்க முயற்சிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய விமான தொழில் நிறுவனங்களுடன் நேரடி ஒப்பந்தங்களில் சில ஹெரான் மார்க் 2 ஆளற்ற விமானங்களை கொண்டிருப்பதால் இந்திய ராணுவம் இஸ்ரேலில் இருந்து அதிக செயற்கைக்கோள் தொடர்பு இயக்கப்பட்ட ஆளற்ற விமானங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்திய கடற்படை ஜனவரியில் பெற்ற ஹெர்ம்ஸ் 900 ஆளற்ற விமானத்தை பாகிஸ்தானுடனான கடல் எல்லை மற்றும் உயர்கடல் பகுதிகளை கண்காணிக்கும் விதத்தில் அதை போர்பந்தரில் நிலைநிறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய நிறுவனம் எல்பிட் சிஸ்டம்ஸ் தயாரித்த ஹெர்ம்ஸ் 900 கோச்சாஃப் என்பதுதான் அடிப்படை ஆளற்ற விமானம். அதன் பெயரில் உள்ள கோச்சாஃப் என்ற ஹிப்ரு மொழி சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பு நட்சத்திரம். இது நடுத்தர அளவிலான மல்டி பேலோட் நடுத்தர உயரத்தில் உள்ள நீண்ட சகிப்புத்தன்மை ஆளற்ற விமானம். இது ஹெர்ம்ஸ் 450 வரிசை ஆளற்ற விமானங்களின் அடுத்த வாரிசு. ஹெர்ம்ஸ் 450 வரிசை ஆளற்ற விமானங்கள் உலகில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் இராணுவ ஆளற்ற விமானங்களில் ஒன்று. ஹெர்ம்ஸ் 900 ஹோச்சாஃப் 30 மணி நேரத்திற்கு மேலான சகிப்புத்தன்மை கொண்டது. அதிகபட்சமாக 30,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. உளவு, கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு ரிலே ஆகியவை முதன்மை பணியாகும். ஹெர்ம்ஸ் 900 15 மீட்டர் இறக்கைகள் கொண்டது மற்றும் 970 கிலோ எடையும் 300 கிலோ சுமக்கும் திறனும் கொண்டது.
இந்த ஆளற்ற விமானம் பற்றி சுவாரஸ்யமான மற்றொரு தகவலும் உண்டு. ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த ஆளற்ற விமானங்கள் இந்திய ராணுவத்திற்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பே மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விட்டது. 20க்கும் மேற்பட்ட இந்திய தயாரிப்பான ஹெர்ம்ஸ் 900 ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ரகசியமாக அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியில் கண்காணிப்பு மற்றும் விமான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெர்ம்ஸ் 900 ஆளற்ற விமானங்களை உற்பத்தியாளர் அனுப்பியதாக கூறப்படுகிறது.